அனைவருக்கும் வணக்கம். வரகு அரிசி நன்மைகளும் தீமைகளும். அன்றைய காலகட்டத்தைப் போலவே இந்த காலகட்டத்திலும் நம் அன்றாட வாழ்வில் அரிசி, கோதுமை போன்ற உணவுகள் மட்டுமல்லாமல் சிறு தானிய உணவுகளையும் சேர்த்து சாப்பிட்டு வருகிறோம். சிறு தானியங்களில் வைட்டமின்கள், கால்சியம், புரதம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. இருந்தாலும் இவற்றில் சிலருக்கு இந்த வரகு அரிசியை சேர்த்து கொள்வதால் சில தீமைகளையும் தருகிறது. தானியங்களில் சிறந்தது வரகு அரிசி என்பார்கள். இந்த வரகு அரிசி ஆரோக்கியத்திற்கு நன்மை அளிக்கிறது. அதேபோல் இதில் தீமைகளும் இருக்கின்றன. யார் யாருக்கெல்லாம் தீமை உண்டாகும் என்பதை பற்றியும் பார்ப்போம் வாங்க. முதலில் நன்மைகளை பற்றி பார்ப்போம். கோடை காலங்களில் வரகரிசி கொண்டு செய்யப்படும் உணவுகளை அதிகம் சாப்பிடுவதால் தாகம் தணிவதோடு சிறுநீரக கற்கள் ஏற்படுவதை குறைக்கிறது. வரகு அரிசியை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் ஆண்மை குறைபாட்டை போக்கக்கூடியது. இதயத்தை பாதுகாக்க உதவுகிறது. இதயத்திற்கு பலம் தரும் தன்மை அதிகம் கொண்டது. வரகு அரிசியை சாப்பிடுவதால் இரத்தத்தில் ஊட்டச்சத்துக்கள் அதிகரிக்கிறது. இது இரத்தத்தை தூய்மைப்படுத்துவதோடு இரத்த ஓட்டத்தையும் சீராக்கும். உடலில் உள்ள தேவையற்ற நச்சுகளை வெளியேற்றும் தன்மை வரகு அரிசிக்கு உண்டு. உடல் சூட்டை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்கிறது. கண்புரை, கண் வீக்கம் போன்ற கண் பிரச்சனைகளுக்கு உதவுகிறது. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உதவுகிறது. மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வாகவும் உள்ளது. கால் பாதத்தில் ஏற்படும் பித்த வெடிப்புகளையும் குணமாக்குகிறது. இன்றைய காலகட்டத்தில் சர்க்கரை வியாதிகளுக்கு சிறந்த உணவாக பயன்படுகிறது. மேலும் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் இந்த வரகு அரிசியை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வரகு அரிசியில் என்னென்ன செய்து சாப்பிடலாம்? வரகு அரிசியில் வெண்பொங்கல் பண்ணி சாப்பிடலாம். வரகு அரிசியில் உப்மா, புலாவ் போன்றவற்றை செய்து சாப்பிடலாம். இட்லி மாவு அரைப்பது போல் அரைத்து இட்லி, தோசை செய்து சாப்பிடலாம். உரைப்படை செய்து சாப்பிடலாம். வரகு அரிசி சாதம் சாதாரணமாக நாம் சாதம் அடிப்பது போல் வடித்து அதில் குழம்பு ஊற்றி சாப்பிடலாம். கிச்சடி செய்து சாப்பிடலாம். அப்புறம் பணியாரம் பண்ணலாம். இந்த வரகு அரிசியை கஞ்சி போல் வேக வைத்தும் பால் ஊற்றி சாப்பிடலாம். ஆரோக்கியமான ஒரு உணவு. இருந்தாலும் இது தீமை யாருக்கெல்லாம் தீமை ஏற்படுகிறது என்பதை பற்றியும் பார்ப்போம் வாங்க. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் வரகு அரிசி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுறவங்க இந்த வரகு அரிசியை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். காரணம், இதில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் இது உடலில் உள்ள நீரை வெளியேற்றுகிறது. இதனால் தேமல், தோல் வறட்சி, தோலில் எரிச்சல், உடல் அரிப்பு ஏற்படுகிறது. ஆகையால் இந்த வரகு அரிசியை தவிர்ப்பது நல்லது. கர்ப்ப காலத்தில் பெண்கள் இந்த வரகு அரிசி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். காரணம், வரகு அரிசி சாப்பிடுவதால் பிறக்கும் குழந்தைகளுக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது. ஆகையால் மருத்துவரின் ஆலோசனை கொண்டு சாப்பிடுவது நல்லது. மேலும் உடல் எடை குறைவாக உள்ளவர்கள் இந்த வரகு அரிசி உணவு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். காரணம், இதில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் இது உடல் எடையை குறைக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் லைக் பண்ணுங்க மற்றும் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பர்களே, இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.